நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சந்தித்து இடையில் ஒரு வாரம் ஆகிவிட்டது. கடைசியாக நம்ம சந்தித்து கொண்ட போது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற யுத்த அபிஷேகம், கடைசி காலத்தில் கர்த்தர் கொடுக்க போகிற சில பிரத்யேகமான அபிஷேகங்கள் இருக்கிறது. இந்த அபிஷேகங்கள் கடைசி கால ஊழியத்திற்காக கர்த்தர் விசேஷமாக நமக்கு கொடுக்க வைத்திருக்கும் சில வாக்குத்தத்த அபிஷேகங்கள். இந்த அபிஷேகங்களை வச்சு தான் பெரிய காரியங்களை, இதுவரைக்கும் நம்ம அறிந்திராத பெரிய காரியங்களை இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கடைசி காலங்களுக்கும் மற்ற காலங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் 3 விதமாய் நம்முடைய காலங்களை வடிவமைத்து கொள்ளலாம். வேத பண்டிதர்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிறைய வகை சொல்லுவாங்க, 7 விதமான காலங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்காம அதில் 3 பெரிய காரியங்கள், 3 பெரிய காலங்கள். அதில் முதல் காலம் அது பழைய ஏற்பாட்டு காலம். நான் எதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன்னா, கர்த்தர் மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்டார் பாருங்க. அதுக்கு பிறகு வருகிற காலங்களில் முதல் காலத்துக்கு பேர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட் அல்லது பழைய ஏற்பாட்டு காலம். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக நிறைய ஊழியக்காரர்களை எழுப்பினார். யார் யாரெல்லாம் ஊழியத்துக்கு கர்த்தர் எழுப்பினாரோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஊழியத்தை செய்வதற்கான விசேஷித்த ஒரு ஆவிக்குரிய வல்லமையை கொடுத்தார். அது எல்லாருக்கும் பொதுவானதல்ல. யார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ, சித்தத்தை செய்ய போகிறாங்களோ அவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்தார். ஏன்னா நமக்கு இருக்கிற ஆவியின் பலத்தோடு நம்ம செய்கிறது வேற, கர்த்தருடைய ஆவியின் பலத்தோடு செய்கிற காரியம் என்பது வேற. அப்படி கர்த்தருடைய ஆவி மனிதனுக்குள் வந்து கர்த்தருக்காக விசேஷ காரியங்களை செய்வதற்காக அவங்கள ஆயத்தப்படுத்துது பாருங்க. அதுக்கு பேர் தான் அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரண வார்த்தையில் அபிஷேகம் என்றால் ஒரு திருமுழுக்கு பண்ணுவது, மேலே தண்ணி ஊற்றுறது. ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் என்கிற பதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மனிதனுக்குள் வந்து அவனை முழுமையாக நிரப்பி அவனை வழி நடத்துவது, அது பேர் தான் அனாயிண்டிங் அல்லது அபிஷேகம். இந்த அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்தில்னா, கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக. அதை வெறும் மாம்ச பலத்தில், மாம்ச சக்தியில், மாம்ச அனுபவத்தில் நம்ம செய்து விட முடியாது. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை மனிதர்களுக்குள்ளே கொடுத்தாங்க. அந்த காலத்துக்கு ஒரு நோக்கம் இருந்தது. உலகத்தில் ஜனங்கள் தேவனை அறியாதிருந்த காலத்தில் கர்த்தர் தனக்கென்று ஒரு சின்ன கூட்டம், ஒரு கூட்டம் மக்களை தனக்கென்று ஆயத்தப்படுத்தி ஒரு நாடாக அவர்களை உருவாக்கி, ஒரு சமுதாயமாக அவர்களை மாற்றி, இவர்கள் என் ஜனங்கள், நான் அவருடைய தேவன் என்று சொல்லி அவங்களோட பேசி அவங்கள ஆயத்தப்படுத்தினார். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு தேசம் எப்படி இருக்கணும், அவங்க தேவனோட எப்படி இடைப்படணும், கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும் என்ற பல காரியங்களை சொல்லி அவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கும், இன்னும் மேலதிகமாய் கர்த்தர் பேச விரும்புகிற காரியங்களை சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் சில விசேஷமான மனிதர்களை அவர் தேர்வு செய்தார். அப்படி தேர்வு செய்தவங்களுக்கு பேர் தான் ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம். அவங்கள கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறதுக்கு தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பினார். 2வது காலகட்டம் வருது, அதுக்கு பேர் நியூ டெஸ்டமெண்ட் பீரியட், ஒரு புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்னும் வித்தியாசமானது. ஒரு இனத்தை மாத்திரம் இல்லை, ஒரு தேசத்தை மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதிலும் மெய்யான கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ, கடவுள் தம்முடைய திட்டத்தின்படி அனுப்பின அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த தேசத்தில், எந்த இனத்தில், எந்த மொழியில் இருந்தாலும் அவர்களை தம்முடைய ஜனங்கள் என்று அவர் அடையாளப்படுத்தினார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை செலக்ட் பண்ணி இவர்கள் என் ஜனங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்போது கர்த்தரை யார் தேர்வு செய்து கொள்ளுகிறார்களோ, இவர் என்னுடைய கடவுள் தேர்வு செய்கிறாங்களோ, அவன் எந்த தேசத்தானாக இருந்தாலும், எந்த நிறத்தானாக இருந்தாலும், எந்த இனத்தாராக இருந்தாலும் தம்முடைய ஜனம் என்று அவர்களை அடையாளப்படுத்தினார். அப்படி அடையாளப்படுத்தின ஜனங்கள் பல்வேறு தேசங்களில் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறதுனால அவர்களை வழிநடத்தவும், அவர்களை கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் தக்க வச்சிருக்கவும், கர்த்தர் அவரிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ வைக்கவும், ஆலோசனை சொல்லவும், அவர்களுக்கு மேலதிகமான விவரங்களை சொல்லி கர்த்தருக்குள் அவர்களை நிலைக்க பண்ணவும்
ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். அப்போ முதல் அந்த ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் ஒரு கூட்டத்தை, ஒரு ஜனத்தை, ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தினார். இப்பொழுது பல தேசங்களில் இருக்கிற ஜனங்களை ஒன்றா சேர்த்து அந்த அவர்கள் சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு சபை அப்படின்னு ஒரு பேர் வச்சு அவர்களை தம்முடைய சொந்த ஜனங்களாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நடத்தினார். ஆனால் 3வது காலம் ஒன்று வருது. அதுதான் நம்ம வாழக்கூடிய இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் கொஞ்ச நாள் தான் நீங்கள் பார்க்குற இந்த சபைகள் இருக்கும். சபைகளின் காலம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். எப்படி முடிஞ்சு போயிடும்? சபையெல்லாம் உடஞ்சிருமா, சபை கலைஞ்சிருமான்னா அதுதான் இல்லை. சபையை தேவன் விரும்பின வண்ணம் நடந்து கொண்டிருக்கிற, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின சபையை கர்த்தர் இந்த உலகத்தில் முடித்து தம்மோடு கூட எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதுதான் மணவாட்டியை கர்த்தர் எடுத்துக்கொள்வது, ராப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது திடீரென்று ஒரு நாளில் நடக்கும். அப்போ சபையின் காலம் முடிய போகிற ஒரு பருவத்தில், ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலம் முடிஞ்ச பிறகு இந்த கடைசி காலம் என்ற ஒரு காலம் வருகிறது. அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷங்கள் கிடையாது, வெகு சில நாட்களே இருக்கிறது. அதனால கர்த்தர் இப்போவே கடைசி காலத்துக்குண்டான ஆயத்தங்களை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவது. எதுக்கு ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனிதன் கையிலே ஒப்பு கொடுத்தார். மனிதன் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்த போது அதை சாத்தானிடத்துல இழந்து போய்விட்டான். அந்த உலகத்தை கர்த்தர் மறுபடியும் மீட்டு, ஆண்டவராகிய கர்த்தரே இந்த உலகத்தின் மேலே ராஜாவாய் வந்து 1000 வருடம் இந்த பூமியை அரசாளுமை செய்ய போகிறார். அப்போ இந்த ஒரு பெரிய பரம திட்டத்தில் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பணி, ஒரு சபையை மாத்திரம் இல்லை, ஒரு நாட்டை மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும். உலகம் என்றால் உலகத்திலே கர்த்தர் கிரியேட் பண்ணார் பாருங்க, அந்த கிரியேஷன் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். நம்ம பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களை ஆயத்தப்படுத்தினா போதும் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வருகையின் நிமித்தம், கர்த்தர் வரப்போகிற காரியத்தின் நிமித்தம் பூமியின் சிருஷ்டிகள் எல்லாமே கர்ப்பவேதனைப்படுதான். ஏன் அவைகள் கர்ப்பவேதனைப்படணும்னா, அவைகள் எல்லாவற்றின் மேலே கர்த்தர் அரசனாக வரப்போகிறார். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பணியை கர்த்தர் கடைசி கால ஊழியர்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு மனிதனுடைய சக்தியினால் முடியாது, மனிதனுடைய யுக்தியினால் முடியாது, மனிதனுடைய ஞானத்தினால முடியாது. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த 3 காரியத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தில் அதிக பவர் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை விட இனி கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் கொடுக்க போகிற அபிஷேகத்தில் தேவனுடைய முழு வல்லமை வெளிப்பட போகிறது. அப்போ அதனால தான் இந்த அபிஷேகங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த கடைசி காலத்துக்கென்று கர்த்தர் பிரத்யேகப்படுத்தி வைத்திருக்கிற அபிஷேகங்களை இந்த நாட்களில் ஒவ்வொன்றாய் நான் கட்டவிழ்ப்பேன், அதை கேட்கிற என் ஜனங்களுக்குள்ளே நான் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய அபிஷேகத்தை பூமியிலே கொடுப்பதற்குன்னு ஒரு நேரத்தை நியமிச்சிருப்பார், ஒரு காலத்தை நியமிச்சிருப்பார். அதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் துல்லியமாக நம்ம பார்க்க முடியும். சீஷர்கள் காத்திருந்த போது, நீங்கள் எல்லாம் இருங்க, பரிசுத்த ஆவியை நான் அனுப்புவேன், அந்த ஆவியானவர் வருகிற வேளை வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போகாமல் எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதே மாதிரி கர்த்தர் இந்த கடைசி நாட்களுக்குள்ளே நுழைய போகிற நமக்கு பிரத்யேகப்படுத்தப்பட்ட தேவனுடைய வல்லமை, முழு வல்லமை வெளிப்படுத்துகிற அபிஷேகங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகங்களை கொடுத்து கடைசி காலத்தில் செய்ய போகிற வேலைக்காக, ஊழியங்களுக்காக தம்முடைய பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஜனங்களை ஊழியக்காரர்களாக எழுப்பி தம்முடைய ஆவிலை நிரப்பி பலப்படுத்த போகிறார். அதனால்தான் இந்த அபிஷேகத்தை குறித்து கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொன்றையும் விளக்கமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏதோ வந்தோம், நின்றோம், சொல்கிறாங்க, கேட்டோம், ஆண்டவரே என்னை நிரப்பும், ஊற்றுங்க, மூடுங்கன்னு கேட்டோம், வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அப்படி பத்திரமா வைத்து விடுவதற்கு அல்ல. நம்ம இந்த அபிஷேகம் என்பது, கடைசி கால அபிஷேகம் என்பது மற்ற எல்லா காலங்களிலும் பொழிந்தருளப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமைகளை விட இன்னும் பெரிய வல்லமையை உள்ளடக்கின ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. அதில் கர்த்தர் இன்னும் நிறைய பவரை நமக்கு ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இது கடைசி ஜெனரேஷன். அப்போ இதனால் இப்போ வரக்கூடிய இந்த அபிஷேகம் வித்தியாசமானது.
அப்போ அந்த கடைசி காலத்தில் செய்ய போகிற பிரதானமான பணியை, என்ன பணி ஞாபகம் இருக்கா? கர்த்தருடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தணும். இயேசு இந்த முறை வரும் பொழுது ஒரு மனிதனாக மாத்திரம் வரப்போறதில்ல, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்க போறதில்ல, பிறப்பதற்கு இடம் இல்லாமல் போய் சத்திரத்தில் இடம் கேட்க போறதில்ல. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவர் தம்முடைய சிங்காசனத்தில் வந்து அமரப்போகிறார். இழந்த உலகத்தின் ஆதிக்கத்தை, அதிகாரத்தை கைப்பற்ற போகிறார். தம்முடைய சிங்காசனத்தை வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் 1000 வருடம் நீதியாய் பரிபாலனம் பண்ண போகிறார். அப்போ இதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். அப்போ அதனால நம்ம என்ன செய்யறோன்னா, இந்த சீர்கெட்டு போன உலகத்தை, சாத்தானுடைய தந்திரங்களால் சீர்கெட்டு போன உலகத்தை மறுபடியும் கர்த்தருக்கென்று அங்கே புதுப்பிக்கிற, ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பணி. அதற்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்தார். அப்போ கடைசி காலத்தில் என்னென்ன அபிஷேகங்களெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி முதல் கட்டமாக 4 அபிஷேகங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த அபிஷேகங்களை கட்டவிழ்த்து விடுவேன் என்றார். அதில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த அபிஷேகம் யுத்த அபிஷேகம். இதை பற்றி நான் நிறைய செய்தி சொல்லிட்டேன். யாரோட யுத்தம், எதற்காக யுத்தம், யுத்தத்தினுடைய முடிவு என்ன, எப்படி யுத்தம் செய்யணும், இந்த யுத்த களத்திலே நாம் சந்திக்க போகிற எதிரி யாரு, அதனை என்னென்ன ஆயுதங்கள் எடுத்து உபயோகப்படுத்தணும், எப்படி வெற்றி பெறணும், அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இதில் இந்த அபிஷேகத்தை பற்றி சொன்ன பிறகு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நாம் சந்தித்து கொண்ட போது எப்போ, போன வாரத்துக்கு முந்தின வாரம். அப்போ கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்தார். அப்போ தேவதாசன், தேவ மனிதர் வந்து அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்து அவர்கள் ஜெபம் பண்ணின போது, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பேர் மொழி தாண்டி, இனம் தாண்டி, கடல் தாண்டி, பல தேசங்கள்லேருந்து ஒரே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஒரு யுத்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கிற்று. அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது குறித்து நிறைய சாட்சி வந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. அப்போ நிறைய பேர் நாங்கள் கர்த்தரை முகமுகமாக தரிசித்தோம். அந்த யுத்த அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கின போது ஒரு புதிய மாற்றம் எங்களுக்குள்ளே வந்தது. எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பலம் வந்தது. ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளே வந்தது. எப்படியாவது இந்த உலகத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும்னு ஒரு யுத்த வீரனுடைய மனதில் எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளே உண்டாச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர். அப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜெபித்த போது இறங்கின அபிஷேகத்தை இனிமேல் மறுபடியும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதன்னா முடியும். அப்போ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விட்டு விட்டால், நீங்கள் இந்த அபிஷேகத்தை விரும்பி வாஞ்சித்து எந்த இடத்துலேருந்து இனிமேல் நீங்கள் கேட்டு ஜெபித்தாலும், கர்த்தர் இந்த அழைப்புக்கு உங்களை அழைத்திருந்தால் கண்டிப்பாக உங்களை நிரப்புவார். இது ஒரு நாளில் முடிந்து விடுகிற சம்பவம் அல்ல, ஒரு நாளில் ஆரம்பித்தது, இனி தொடர்ந்து இந்த அபிஷேகமானது ஊற்றப்படும். அப்போ இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறுவதற்கு முதல்ல வாஞ்சிக்கணும். இந்த அபிஷேகத்தை குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ளணும். அப்புறம் முழங்கால் படியிடணும், கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணணும். அப்படி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் கட்டாயம் இந்த அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பிதா நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதே கர்த்தரை குறித்து நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை. நாம் தகாத விதமாக நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு பல விஷயங்களை பட்டியல் போட்டு கேட்கறதுனால தான் பல காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. சரி, நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நிறைய பேர் இந்த அனாயிண்டிங் பெற்றுக்கொண்டீர்கள். நம்ம ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம் அல்லது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், ஒரு பார்சல் நமக்கு வந்து சேருது. வந்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த பார்சலை அன்பேக்கிங் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்னலாம் வச்சுருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் அபிஷேகத்தை வாங்கிட்டீங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, யுத்த அபிஷேகத்தை அன்பேக் பண்ண போகிறோம். உள்ளே என்னென்னலாம் இருக்குது. அபிஷேகம் என்றால் அதில் வெறும் ஒரு காரியம்தான் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அபிஷேகம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகத்திலையும் சில அதிகாரங்கள் இருக்கிறது, சில கிஃப்ட்ஸ் இருக்குது, வரங்கள். ஒரு சுவிசேஷகனுடைய அபிஷேகம் வேற, ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகம் வேற, ஒரு சபை நடத்துகிறாரே ஒரு போதகர் அவருடைய அபிஷேகம் வேற. அப்போ இது மாதிரி அபிஷேகங்களில் வித்தியாசம் இருக்கிறதுனால அந்தந்த அபிஷேகத்துக்குன்னு சில வரங்கள் இருக்கும்,
சில அதிகார வரைமுறைகள் இருக்கும். இந்த அபிஷேகம் கொண்டவர்கள் இந்த இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சில அதிகாரங்கள் இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலே அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த அபிஷேகம் சம்பந்தமான வாக்குத்தத்தங்கள் இருக்கும். அப்போ 3 முக்கியமான விஷயங்கள் எல்லா அபிஷேகத்துலேயுமே இருக்கும். நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்வது எவ்வளோ உண்மை என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். வெறும் யுத்த அபிஷேகம் சொல்கிறோமே, அந்த யுத்த அபிஷேகத்தை கேட்டோம், வாஞ்சித்தோம், அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த அபிஷேகத்தை அன்பேக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படியே கர்த்தர் கொடுத்துட்டாரு, நீங்கள் கேட்ட உடனே அதை நீங்கள் தான் எடுத்து பார்க்கணும். உள்ளே என்னென்ன இருக்குது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த அபிஷேகத்தினுடைய விசேஷம் என்ன, குணாதிசயம் என்ன, என்ன வரம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அபிஷேகங்கள், அந்தந்த அபிஷேகத்தில் வெவ்வேறு விதமான வரங்களும் அதிகாரங்களும், 3வது என்னது, வாக்குத்தத்தங்களும் இருக்கும். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு நிறையா சொல்லுகிறது. ஒரு சின்ன உதாரணமாக, ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணும்னா, ஒரு சுவிசேஷ அபிஷேகம். கர்த்தர் ஒருவரை சுவிசேஷத்துக்காக அழைக்கிறார். அந்த அழைச்ச உடனே அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் வைக்கிறார். அந்த அபிஷேகம் வித்தியாசமானது. சுவிசேஷர்களுடைய ஒவ்வொரு நடைமுறைகள், காரியங்கள், பேசுகிற விதம், சொல்லுகிற செய்தி, அவர்களுக்குள்ளே இயங்குகிற வரம் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்த்தா அது வித்தியாசமாக வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவர் ஒருவர் தான், அபிஷேகம் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு அபிஷேகத்திலும் ஒவ்வொரு விசேஷித்த குணங்களை வைத்து கர்த்தர் நமக்கு அதை தம்முடைய ஆவியாக நமக்குள்ளே ஊற்றுகிறார். குறிப்பாக பாருங்க, சுவிசேஷ அபிஷேகத்தில் அற்புதங்களை செய்கிற வரம் இருக்கும். நல்ல உண்மையான சுவிசேஷர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அற்புதம் செய்வாங்க. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு சபை போதகர் செய்கிற அற்புதங்களை விட ஒரு சுவிசேஷகனிடத்தில் இயங்குகிற அற்புதங்களின் வரம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், சுவிசேஷகர்கள் தேவனை அறியாத புறஜாதிகளைத்தான் அதிகமாக சந்திப்பாங்க. சுவிசேஷம் என்பது சபைகளுக்குள் அறிவிக்கப்படுவது அல்ல, பொது வெளியில் தேவனை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுகிற காரியத்துக்கு பேர் தான் சுவிசேஷகம். அப்போ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் முன்பாக நீங்கள் அறிவிக்கிற கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதனால சுவிசேஷகர்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்யும் ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருப்பார். அப்போஸ்தலர் காலத்தில் பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்ட போது நிழல் பட்ட போதெல்லாம் குணமாச்சான். அவங்க வஸ்திரங்களை தொட்டவர்களெல்லாம் குணமாக்கப்பட்டாங்களாம். அவர்கள் நடந்த இடத்துல அவங்களுடைய காலடியை தொட்டவங்க கூட குணமாக்கப்பட்டாங்களாம். அது ஏன் நடந்ததுன்னு கேட்டால், கர்த்தர் அந்த தேவனை அறியாத ஜனங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாங்க. மரித்தவர்களுக்கு ஜெபம் பண்ணின போது உயிரோடு எழும்பினார்கள். அப்போ சுவிசேஷ அபிஷேகத்துக்குன்னு சில விசேஷமான அதிகாரங்களும் வரங்களும் இருக்கின்றன. அந்த வரத்தில் ஒன்று தான் அற்புதங்களை செய்வோம். அதே மாதிரி சுகமாக்கும் வரங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் பிரத்யட்சமாக பயன்படுத்தப்படுவதை நாம் அறிய முடியும். 3வது காரியம் பாருங்க, ஆறுதல் படுத்துகிற அபிஷேகம். அந்த வார்த்தை அவங்க பேசும்போதே காயப்பட்ட ஜனங்களுக்கு அந்த வார்த்தை ஒரு ஔஷதம் மாதிரி போகும். ஒரு தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தைக்கும் ஒரு சுவிசேஷகன் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஒன்று மாதிரியே ஒன்றை நீங்கள் கருதக்கூடாது. சுவிசேஷகனுடைய ஊழிய களம் வேற, அவருடைய ஊழிய முறைமைகள் வேற, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற, தீர்க்கதரிசியினுடைய முறை வேற. தீர்க்கதரிசி என்ன செய்தார்? தன்னிடத்தில் வருகிறவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை என்றார். ஒரு சுவிசேஷன் அப்படி சொல்ல முடியாது. அவங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாக இருக்கும். அவங்க பேசும்போதே ஒரு மன ஆறுதல் உண்டாகும். அந்த நாட்கள் அப்போஸ்தலர் காலத்தில் இந்த பர்னபாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பர்னபா, அவருக்கு பேரே ஆறுதலின் மகன். அவர் பேசும்போதே நமக்கு ஒரு காயங்கட்டின மாதிரி இருக்கும். அது அவருடைய வார்த்தையிலிருந்து வருவதல்ல, அவர் பெற்றுக்கொண்ட சுவிசேஷ அபிஷேகத்திலே கர்த்தர் வைத்திருந்த வரத்தினுடைய அதிகாரம். அதனால்தான் அவர் பேசுகிற வார்த்தையில் ஒரு கிருபை இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். இது எல்லாவற்றையும் அந்த அபிஷேகத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். இது தவிர சில அதிகாரங்கள் இருக்கும். சுவிசேஷ வரம் பெற்றவர்களுக்கு, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசாசை துரத்தும் அதிகாரம், சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யும் அதிகாரம், அப்புறம் அங்கே கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கிற அதிகாரம் போன்ற அதிகாரங்கள் எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
61வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் இதை பற்றி நமக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனம் சொல்லுது. 61:1 ஏசாயாவின் புஸ்தகத்தில், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஆகவே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு அந்த அபிஷேகம் பண்ணாங்க? அந்த நோக்கம் இருக்கு. அடுத்து பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ அந்த சுவிசேஷர்களை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களை எதுக்கு கர்த்தர் அனுப்பினார்னா, இருதயம் உடைந்தவர்கள், கட்டப்பட்டவர்கள், கட்டவிழ்க்கப்பட, சாத்தான் கட்டி வச்சிருக்கிற இவளை நான் விடுதலை செய்ய வேண்டாமா என்று கர்த்தர் கேட்டாரே, அந்த மாதிரி விடுதலை சொல்ல இது சுவிசேஷருடைய அபிஷேகம். தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம் வேற மாதிரி. அது மாதிரி இந்த யுத்த அபிஷேகத்தில் இதை நம்ம அன்பேக் பண்ணி பார்த்தா, இந்த அபிஷேகத்தில் என்னென்ன இருக்கிறது, இந்த அபிஷேகத்தினுடைய விசேஷம் என்ன, இதுக்குள்ளே என்னென்னலாம் கர்த்தர் பொதிந்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போகிறோன்னா, அபிஷேகத்தை குறித்து முழுமையாக நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அதை முழுசாக நம்ம உபயோகப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அதை நம்ம காரியத்தை எடுத்து உடைச்சு பார்க்கும்போது, இதென்ன ஒரு நட்டு இருக்குது, இதென்ன ஒரு போல்ட் இருக்குது, இதென்ன ஒரு தேவையில்லாத பொருள் இருக்குங்கிற நமக்கு பல சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய போகிற காரியம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன இந்த அபிஷேகத்தை நம்ம உடைச்சு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்னென்னலாம் வச்சு கர்த்தர் நமக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம கேட்ட போது நம்ம கையில் கொடுத்தார் என்பதை நம்ம அறிந்து கொண்டு இந்த காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ முதல் காரியம் பாருங்க, யுத்த அபிஷேகத்தை நம்ம அன்பேக் பண்ணால் அந்த யுத்த அபிஷேகத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும், அதுக்குள்ளே சில விசேஷித்த வரங்கள் இருக்கும், சில விசேஷித்த அதிகாரங்கள் இருக்கும், சில விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் இருக்கும். அப்போ இந்த யுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற விசேஷித்த வரம் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த அனாயிண்டிங் பெற்றவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆவிகளை பகுத்து அறியும் வரம் இருக்கும். ஏன்னா ஆவிகளை குறித்து பகுத்து அறிந்தால்தான் இது என்ன ஆவி, இது என்ன நோக்கத்துக்கு வந்திருக்குது, இதோட எப்படி நம்ம யுத்தம் செய்யலாம், எப்படி இவைகளை வெற்றி கொள்ளலாம், இது மனிதர்கள் நடுவில் வருவதனுடைய நோக்கம் என்ன, அது எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது, என்னென்னலாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆவிகளை குறித்து பகுத்தறிகிற வரம் இந்த அபிஷேகத்திலே பிரதான வரமாக கருதப்படுகிறது. அப்போ ஆவியை பகுத்தறியும் வரத்தை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, ஆவிகளை பகுத்தறியும் வரமும் அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ அதை வச்சு நம்ம பார்க்க போகும்போது இந்த வரம் இந்த அபிஷேகத்துக்குள்ளே பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த அபிஷேகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, விசுவாச வரம் என்ற ஒரு வரம் இந்த அபிஷேகத்துக்குள்ளே, இந்த அபிஷேகத்தை பெறுகிறவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் சாத்தானை எதிர்க்க முடியாது. அந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது, விசுவாசத்தினால் அவர்கள் யுத்தங்களை செய்தார்கள், தேசங்களை பிடித்தார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ விசுவாச வரம் என்பது நமக்கு கொடுக்கப்படும். இந்த விசுவாசத்தில் 2 இருக்குது. ஒன்று பேர் அடிப்படை விசுவாசம், அது எல்லாருக்கும் இருக்கணும். நீங்கள் என்ன வரம் பெற்றவங்களாக இருந்தாலும், என்ன அழைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும், அந்த விசுவாச வரம் என்பது உங்களுக்குள்ள பிரதானமாக இருக்கணும். விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்ததாக இருக்குன்னு சொல்லுது. அப்போ அந்த விசுவாசம் என்பது முக்கியம். அந்த அடிப்படையில் இருக்கிற விசுவாசம் என்பது வேறு, விசுவாசம் என்ற வரம் என்பது வேறு. விசுவாசம் என்ற இந்த வரம் அதீதமான விசுவாசமாக இருக்கும். நம்ப முடியாததெல்லாம் விசுவாசிப்பாங்க. அவங்க மலையை பார்த்து பெயர்ந்து நீ கடலில் போய் விழுன்னு சொல்கிறது கூட நம்புவாங்க. அதை சாதாரண விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, சொன்னால் போய் விழுமா, நடக்குமா, இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு அதனுடைய காரியங்களை யோசிப்பாங்க. ஆனால் விசுவாசம் வரமுள்ளவர்கள்
விசுவாசித்தால், தேவனை விசுவாசித்தால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அசைக்க மாட்டாத ஒரு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அது பேர் தான் விசுவாச வரம். அது பார்த்தா எக்ஸஸ், அந்த ஃபெய்த் ரொம்ப எக்ஸஸாக இருக்கும் அவங்களுக்குள்ள. மூணாவது காரியத்தை நீங்கள் பாருங்கள். சில அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அபிஷேகத்தில் சில அதிகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதிகாரம் சொன்னால், கர்த்தருடைய இரத்தத்தை அவர்கள் சத்துருக்கு எதிராக ஆயுதமாய் பயன்படுத்தும் அதிகாரம். இப்போ கர்த்தருடைய இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மை ரட்சிப்பதற்காக, கழுவுவதற்காக, நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பதற்காக. பாவத்தை சொல்லி அறிக்கையிட்டு விட்டுவிட சம்மதிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. அப்போ இந்த அபிஷேகத்தினால இந்த இரத்தத்தை நம்ம ரட்சிப்புக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் இவர்கள் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும். இந்த இரத்தத்தை பயன்படுத்தி சத்துருவை எதிர்க்கவும், சத்துருவை மடங்கடிக்கவும், சத்துருவை சிறைப்பிடிக்கவும் இந்த இரத்தத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரம் இந்த அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விசேஷித்த கிருபையாக கொடுக்கப்படும். எப்படி சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டு விசுவாச வரம் பெற்றவர்களுக்கு விசுவாசத்தினுடைய உன்னத நிலை கொடுக்கப்படுகிறதோ, அதே போல இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற இந்த விசேஷித்த அதிகாரம், வல்லமை இவர்களுக்கு அதிகாரமாக கொடுக்கப்படும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த இரத்தத்தை வைத்துத்தான் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்பதாக வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வாக்கியம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை. யுத்த களத்தில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்க தான் கர்த்தருடைய இரத்தத்தை ஒரு ஆயுதமாக, ஒரு பட்டயமாக, ஜெயிக்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும். மற்றவர்கள் அந்த இரத்தத்தினால ரட்சிக்கப்பட முடியும், தங்கள் பாவங்களை கழுவிக்கொள்ள முடியும். இரத்தத்தினால் உண்டான சில அதிகாரங்களை, தேவனோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்து கொள்ள முடியும். ஆனால் அந்த யுத்த அபிஷேகம் பெற்றவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க மாத்திரம்தான் அந்த அபிஷேகத்தில் இருக்கிற வல்லமையை ஒரு ஆயுதத்தின் வல்லமை போல எடுத்து பயன்படுத்த முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த மரணத்துக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய இரத்தத்தை ஆயுதமாக பயன்படுத்தும் வரம் இந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்குது. இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள்தான் கர்த்தருடைய இரத்தத்தை ஆயுதமாக பயன்படுத்த முடியும். அடுத்த காரியம் பாருங்க, ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கும் அதிகாரம். ஆவிகளை பார்த்து எல்லாரும் கையை காமிச்சிட முடியாது. ஆவிகளுக்கு கட்டளை கொடுத்து அந்த கட்டளையின் மூலம் கட்டப்படுவாயாக அப்படின்னா கட்டப்பட்டுரும். உன்னை மடங்கடிக்கிறேன், மடங்கடிச்சிரும். நீ போ அப்படின்னா போயிடும். இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அந்த ஆவிகளை துரத்தி அவைகளை பாதாளத்துக்கு துரத்த எத்தனிக்கும் போது அந்த ஆவிகள் அவரை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறது, ஐயா எங்களை இந்த பாதாளத்துக்குள்ளே அனுப்பிடாதீங்க, இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளேயாவது எங்களை அனுப்புங்க, நாங்கள் பிழைத்து கொள்ளுகிறோம் என்று. கர்த்தர் உடனே அவைகளுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த ஆவிகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்துக்குள்ளே கடந்து போனதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இந்த அபிஷேகம் என்பது நமக்கு தேவனுடைய அதிகாரத்தை, கட்டளை கொடுக்கும் அதிகாரத்தை நமக்கென்று விசேஷமாக பிரத்யேகப்படுத்தி கொடுக்கிறது. அடுத்த காரியம் பாருங்க, அவருடைய நாமம், அவருடைய பேர் நம்ம சொல்கிறோமே இயேசு அப்படிங்கிற பேர், இந்த பேரை நம்ம ஆயுதமாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த அபிஷேகம் நமக்கு அதிகாரத்தை கட்டளையிடுகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ சாத்தானை துரத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களில் மிக முக்கியமானது, கொடுக்கப்பட்ட ஆயுதங்களில் முக்கியமானது அவருடைய இரத்தம், அவருடைய நாமம் பார்க்குறோம். அந்த நாமத்தினாலே சாத்தானை துரத்துகிறோம், ஜெயிக்கிறோம். அடுத்த காரியம் நீங்கள் பார்க்குறீங்க, வசனம். வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்திலிருந்து ஒரு ஆகாரமாக நம்முடைய ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த வார்த்தையின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம்.
வசனத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம், நாம் நம்மை ஆறுதல் படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் இதே வசனத்தை ஒருவர் ஆயுதமாக எடுத்து பட்டயமாக பயன்படுத்த முடியும் என்றால் அது இந்த அபிஷேகத்தினால மாத்திரம்தான் சாத்தியமாகிறது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை பட்டயமாக பயன்படுத்தும் அதிகாரத்தை, ஆற்றலை கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை, எந்த வசனத்தை எடுத்தால் சாத்தானை துரத்த முடியும், எந்த வசனத்தை நம்ம பயன்படுத்தினா சாத்தானை வெற்றி கொள்ள முடியும் என்று வச்சிருக்கிறாங்க. இந்த அபிஷேகத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்ச நாளில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவீர்கள் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். ரோமர் உடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வாக்கியம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். உலகத்தையே கட்டி, உலகத்தையே வஞ்சித்து, பெரிய பெரிய ஆளுமைகளை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு, உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு இருந்த சாத்தானை காலில் மிதிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பவர், அது எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அபிஷேகத்துக்குள்ளே அன்பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகத்துக்குள்ளே பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. முதல் காரியம் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல இந்த அபிஷேகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆவிகளை பகுத்தறியும் வரம். ரெண்டாவது, கர்த்தருடைய இரத்தத்தை, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய தேவனுடைய வசனத்தை ஆயுதங்களாக பயன்படுத்தி கொள்ளும் அதிகாரம் இருக்குது. மூணாவது, பிசாசை பார்த்து பிசாசுக்கு கட்டளை கொடுக்குற அதிகாரம் இருக்குது. கர்த்தருடைய நாமத்தினால ஒரு கட்டளை கொடுத்தீங்கன்னா ஆவிகளும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் போனோம், கட்டளை கொடுத்தோம், பிசாசு பிடித்த இந்த ஆளுக்குள்ளே இருந்த பேய் அலறுதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள், பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, கட்டளை கீழ்ப்படுதுங்கிற சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சந்தோஷப்படுங்கன்னார். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்களுடைய கட்டளைகளுக்கு சாத்தான் கீழ்ப்படுகிறது. போனால் போயிடணும், வெளியேறினா வெளியேறணும், இவளை விட்டு விலகுனா விலகிடணும். அப்போ இந்த ஒரு அதிகாரத்தை இந்த அபிஷேகத்துக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். இதில் ஒன்றொன்றாக நம்ம ஒரு 2 வாரம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னென்னா, ஆவிகளை பகுத்தறியும் வரம். ரொம்ப முக்கியமான, சென்சிட்டிவான ஒரு தீர்க்க தரிசன வரத்துக்கு இணையான ஒரு வரம், ஆவிகளை பகுத்தறிவது. எல்லாம் மேலோட்டமாக பார்த்தா எல்லாமே ஆவியாக தான் தெரியும். ஏன்னா நம்ம எதிர்க்க போகிற சத்துரு ஆவியாக இருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற சத்துருக்கள், நாம் எதிர்கொள்ள வேண்டிய யுத்தம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல். கண்ணுக்கு தெரியாது, யார் எங்கேருந்து வர்றான்னு தெரியாது, அது எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. அதை குறித்து நிதானிக்கிற அறிவு நமக்கு வேணும். அதை ஒரு வரமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த வரம் என்னென்னா, ஆவிகளை பகுத்தறியும் வரம். டிசன் பண்ணுவது. ஒரு ஆவியை பார்த்தாலே இந்த ஆவியினுடைய குணம் என்ன என்பது அப்படியே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவது. இதுதான் அதனுடைய நோக்கம். இது இரத்த வெறி பிடித்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவிகள் எல்லாமே, இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஒரே மாதிரி கேட்டகரியில் இருக்கிறது இல்லை. அந்த ஆவிக்கு ஆவி வித்தியாசம் இருக்குது. ஒன்று கலகத்தை உண்டு பண்ணும், ஒன்று குழப்பத்தை உண்டு பண்ணும், ஒன்று ஜனங்களை கொல்லும், அழிக்கும், போகிற இடத்துலலாம் பல்வேறு விதமான பாதிப்புகளை உண்டு பண்ணும். இந்த மாதிரி நிறைய பிரிவினைகளை கொண்டு வரும், கோபதாபங்களை கொண்டு வரும். இப்படிலாம் நிறைய காரியங்கள் ஆவிகளுக்கு ஆவி வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு ஆவியை பார்க்குறோம் அல்லது ஒரு ஆவியோட யுத்தம் பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்குது பாருங்கள், இந்த கிஃப்ட்டு, ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருக்க, அந்த ஆவியை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ஆவியினுடைய தன்மை இது என்று கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் மேலதிகமான ஒரு விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவின்னு சொன்ன உடனே நீங்கள் பிசாசத் மாத்திரம்தான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கக்கூடாது. ஆவியினுடைய ஃபார்மேட்டில் இருக்கிற
எதையும் உங்களால் பகுத்தறிய முடியும். அப்போ ஆவிகளில் 3 விதமான ஆவிகள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒன்று மனுஷ ஆவிகள். எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு ஆவி இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது, எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது. இந்த ஆவி என் சரீரத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறனால தான், வாழ்ந்து கொண்டிருப்பதனால தான் ஒரு மனிதன் என்று நான் அடையாளமிடப்படுகிறேன். இந்த ஆவி என்னுடைய கூட்டை விட்டு பிரிந்து விட்டால் பிரேதம் என்று சொல்லி சில மணி நேரத்துக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு விடுவோம். அப்போ இந்த ஆவிதான் ஒரு மனிதனை மனிதனாய் காண்பிக்கிறது. இந்த ஆவிதான் ஒரு மனிதனை இயங்க வைக்கிறது. இந்த ஆவிதான் ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கிறது. அப்போ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்கும். நீங்கள் ஆவினாலே எனக்கு பயம் சொன்னால் கூட உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி தான் அந்தந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆவி. காலங்கள் வரும்போது மனுஷனுடைய ஆவி தன்னை உருவாக்கின கர்த்தரிடத்திலே போய் சேரும் அப்படின்னு வசனத்தில் சொல்லுது. எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு ஆவி இருக்கிறது. மனுஷனில் ஒரு ஆவி இருப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆவி தான் ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை உண்டு பண்ணுகிறது. ஆவிதான் குணம். ஆவி இல்லாவிட்டால், அந்த ஆவியில் சில ஆவி பார்த்தீங்கன்னா மூர்க்கமாக இருக்கும், சில ஆவி ரொம்ப ஈகோ பிடிச்சதாக இருக்கும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் எதை தொட்டாலும் ரொம்ப ஈகோ பாராட்டுவான். சிலர் பார்த்தீங்கன்னா சுயநல ஆவி இருக்கும், அவங்க எப்பவும் சுயநலமாக தான் யோசிப்பாங்க. இது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு சுபாவத்தை, குணத்தை கொடுப்பது யார் அப்படின்னு கேட்டால் அவனுடைய ஆவி. அது வேதம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வாக்கியம். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்போ இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற நம்முடைய சுபாவ குணம் இருக்கு பாருங்க, அது ஆவியினால் உண்டாகிறது. சில குணங்கள் ஒரு பழக்க வழக்கத்தில் வரும், ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு நல்ல ஆட்களோட பழகினோம்னா அந்த குணம் நமக்குள்ளே வரும். ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளே இயற்கையாக ஒரு குணம் இருக்கும், அதுக்கு பேர் தான் சுபாவம் என்று சொல்லுகிறோம். அது அவனுடைய ஆவியினாலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய ஆவி எந்த தன்மையில் இருக்குதோ அந்த குணத்தை அவன் பெற்றிருப்பான். அப்போ நீங்கள் மனிதர்களை நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தா, அவர்களுடைய நடைமுறைகளை யோசித்து பார்த்தா, எத்தனை குணமுள்ள ஆவிகள் இருக்கிறது, மனிதர்களுடைய ஆவியிலே எத்தனை வகை இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார், ஒருத்தர் எதை பார்த்தாலும் பயப்படுகிறவராக இருப்பார், ஒருவர் ஊக்கம் உள்ளவராக இருப்பார், ஒருவர் சோம்பேறியாக உட்காந்துட்டு எல்லாம் என்ன நடக்க போகுதுங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பார், ஒருவர் எதையும் சந்தித்து விடலாம் என்பார், ஒருவர் ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தா கூட தொட்டால் சிணுங்கி போல் அப்படியே சிணுங்கி விடுவார். சிலருக்கு என்ன சொன்னாலும் உரைக்காது, அவங்களுக்கு வெக்கம் இருக்கா மானம் இருக்கு ஒன்றுமே தெரியாது, தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். சில ஆட்கள் சின்ன விஷயத்தை கூட பெருசு படுத்துவாங்க. சில ஆட்கள் எல்லாம் தனக்குத்தான் வேண்டும் என்று சுயநலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னும் சிலர் மற்றவர்களை குறித்து யோசிப்பாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய குணத்தில் சுபாவத்திலிருந்து வருகிறது. அதுதான் அந்த ஸ்பிரிட்டு. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே ஆவியாகிய மனுஷனுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்போ மனிதனுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த ஆவி இருக்கு பாருங்க, இந்த ஆவி தான் மனிதனுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாகிய சுபாவத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போ இது ஒரு ஸ்பிரிட்டு, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி. அந்த ஆவியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சிலர் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க, சிலர் ஆசைப்படாமல் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய வகைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில மனிதர்கள் எதை பேசினாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, சிலர் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவராக இருப்பாங்க, சிலர் அன்புள்ளவர்களாக இருப்பாங்க, சிலர் அன்பற்றவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது எல்லாவற்றையும் உண்டாக்குவது மனுஷனுடைய ஆவி. இந்த அபிஷேகத்தை பெற்று ஆவியை பகுத்தறியும் வரமுள்ளவர் இருக்காம பாருங்க, இவர்களுக்கு முன்னால் எந்த ஸ்பிரிட் வந்தாலும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு வரம். பிசாசு வந்தால் மாத்திரம் இல்லை, ஒரு மனிதன் போய் நின்னாலே அவனை பார்த்த உடனே உங்கள் மனசில் தெரிஞ்சிடும், இவன் ஒரு பொய்யன், ஒரு திருடன், மனசில் உள்ள ஒன்றை வச்சு வெளியே ஒன்று பேசுகிறவன், இவன் தன்னை வேற மாதிரி காட்டிக்கொண்டு மனிதர்கள் நடுவிலே தன்னை உயர்வாக காட்டிக்கொள்கிறான், ஆனால் ஒன்றுமே தெரியாதவனுக்கு, இவன் நல்லவன், இவனை நம்பலாம். நமக்கே தெரியும்
இதை சாதாரணமாக ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவியே மேலோட்டமாக சில காரியங்களை அறியும். அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அவன் ஏமாத்திடுவான்னு எனக்கு அன்னைக்கே தெரியுமே, அவன் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பல சமயத்தில் சொல்லுவீங்க. இது நம்முடைய ஆவி ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது ஆராய முற்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி அங்கே நீதிமொழியின் புஸ்தகத்தில் கர்த்தர் தந்த விளக்காக இருக்கிறது, தீபமா. அது மனுஷனுக்குள்ளே இருக்கிறத என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒளிந்திருக்கிறத ஆராய்ந்து பார்க்கிறது. அந்த விளக்கை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா அது உள்ளே போய் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய குணம் என்ன என்பதை உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை ஆராய்வதற்காக ஒரு தீபம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தீபத்தை வச்சு சிலர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற இருளை ஆராய்வாங்க. சில ஆளுக்கு இதை பார்க்க மாட்டான், இந்த லைட்டை அடுத்தவன் மேலே பாய்ச்சி அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்பான். ஒரு லைட்டை நீங்கள் எங்கே வேணாலும் அடிக்கலாம்ல, ஆனால் இந்த வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகும். இது கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். அதனால் சிலரை பார்க்கும்போது நாம யூகம் என்று சொல்லுகிறோம். பார்த்தோன்னே இவர் நல்லவர், இவரை நம்பலாம், இவர் ரொம்ப ஆறுதலான ஆள், இவனை நம்பவே கூடாது, இவன் பொய்யன் திருடன்னு மேலோட்டமாக எல்லா மனிதனுக்குமே இந்த சுபாவம் கொஞ்சம் அது வெளிப்படும். ஆனால் வரமாக பெற்றிருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் தன்னுடைய வெளிச்சத்தை காட்டிலும் கர்த்தருடைய இன்னும் பிரகாசமான ஒரு டூம் லைட் மாதிரி ஒரு லைட்டு, இதை கர்த்தர் உள்ளே கொடுத்துட்டாருன்னா இந்த வெளிச்சத்துக்கு முன்னால் எந்த ஆவி வந்து நின்றாலும் அதை அப்படியே ரீட் பண்ணிடுவாங்க. இந்த வரம் வித்தியாசமானது. இந்த வரம் என்ன செய்யணும், ஆவிகளை நிதானித்து பார்க்கும், அதை பகுத்து அறியும் வரம். சாதாரணமாக பார்க்குறது வேற, பகுத்து அறிவது வேற. சாதாரணமாக ஒரு கையில் ஒரு கத்தி அறுத்தரிச்சு ஒரு பிளேடு வெட்டிடுச்சுன்னா ரத்தம் வரும், சிகப்பாக வந்து விழுந்துச்சுன்னா ரத்தம் சொல்லிடுவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இரத்தத்தை பகுத்து அறியும் போது ஒரு லேபில் கொடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதனுடைய தன்மையை ஆராயும் போது இந்த இரத்தத்தில் என்னென்ன இருக்குது, சிவப்பு அணு எவ்வளவு இருக்குது, வெள்ளை அணு எவ்வளவு இருக்குது, பிளாட்டிலெட்ஸ் எவ்வளவு இருக்குது, பிளாஸ்மா எவ்வளவு இருக்குது, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதுக்குள்ளே என்ன டிஃபெக்ட் இருக்குது கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அதுக்கு பேர் தான் ஆவிகளை அல்லது இரத்தத்தை பகுத்து பார்ப்பது, ஆராய்ந்து பார்ப்பது. மேலோட்டமாய் பார்க்கறதுக்கு பேர் ரத்தம், சும்மா பார்க்கும்போது தெரியல, அறுத்துட்டு பார்த்தா தெரியுது, அது பேர் ரத்தம். அதை நுணுக்கமாக பார்த்து ஆராயிறாங்க பாருங்க, அதை உருப்பெருக்கி வைத்து பெருக்கி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவது. அது மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் நமக்கு தெரியும். ஒரு ஆளை பார்க்கும்போதே ஒரு குணம் இப்படித்தான் இருப்பான் என்று தெரியும். ஆனால் இந்த பகுத்தறியும் வரம் கொண்டவர்களுக்கு முன்னால் நீங்கள் போயிட்டா அவங்க அதை கொஞ்சம் உங்கள் மேலே கவனம் செலுத்தி உங்களை கவனித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் ஆவியினுடைய தன்மையை முழுவதுமாக விளங்கி கொள்ளுவாங்க. இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் என்ன நோக்கத்துக்கு வந்தாலும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அதுதான் இந்த வரம். மனுஷ ஆவியினுடைய வகைகளில் நிறைய வகைகள் இருக்கிறது. சில ஆவிகள் பார்த்தீங்கன்னா கபடு நிறைந்த ஆவிகளாக இருக்கும், கபட்டுத்தனம் நிறைந்த ஆவிகளாக இருக்கும். சங்கீத புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ ஆவியில் ஒரு கபடம்னா தெரியுமில்ல, ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க, ரொம்ப தந்திரமாக இருப்பாங்க, வெளியே ஒன்று சொல்லி உள்ளே ஒன்று வைத்திருப்பாங்க. அது ஆவியிலே இருக்குமா, சுபாவத்தில் இருக்குமா? அப்போ சொல்கிறாங்க, இப்போ மனுஷனுடைய ஆவியில் நிறைய டைப் இருக்குது. வேதம் சொல்லுகிற சில வகைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 32:2 சொல்கிறாரு, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவிலே கபடம் இல்லாமல் இருக்குதோ அவன் பாக்கியவான். அப்போ ஒரு கபடு நிறைந்த ஒரு ஆவி. 2வது அதே சங்கீத புஸ்தகம் 34வது அதிகாரம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது, 18வது வசனம். அதில் என்ன சொல்கிறதுனா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவி, செதஞ்சு போன ஒரு ஆவி, அவனுடைய குணாதிசயங்கள் சமயத்துக்கு சமயம் மாறுபடும், செதஞ்சு போச்சு, மனச்சிதைவுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அவனுடைய கேரக்டர், அவனுடைய காரியங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக நறுக்கப்பட்டது மாதிரி அல்லது ஒடுக்கப்பட்ட மாதிரி, சப்ரஸ் பண்ணி வச்ச மாதிரி, எதுக்கும் லாயக்கு இல்லாமல் பயன் இல்லாமல் ஒரு கல் மாதிரி இறுகி போன ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க.
இந்த ஆவிகளை, நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அடுத்து ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆவிக்கு பேரே பிரபுக்களின் ஆவி. இந்த பிரபுக்களின் ஆவியை கொண்டவர்கள் பிரபுக்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. பிரபுக்கள் தான் பிரபுக்களின் ஆவியை கொண்டிருப்பாங்கன்னு இல்லை. இந்த ஆவி என்ன செய்யும்? ஏழையாக இருந்தால் கூட ஒரு பிரபு மாதிரி தான் நடந்து கொள்ளுவார். ஒரு பிரபு, ஒரு ராஜா இருந்தால் எப்படி இருப்பான்? ஒரு லார்டு, அவன் எப்படி நடப்பானோ அது மாதிரி இருப்பான். அதுக்கு அவன் ஒரு பெரிய பிரபுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அவர்களுக்கு எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன தூசி இருக்கக்கூடாது. சும்மா அவருக்கு வசதி இருக்குதோ இல்லையோ, இந்த ஸ்பிரிட்லேயே அப்படி இருக்கும். சிலருக்கு வசதி இருக்கும், உண்மையிலே ராஜாவாக இருப்பாங்க, பிரபுக்களாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அது அவங்களுக்கு நேச்சுரலாக பழக்கத்தின் அடிப்படையில் வரும். இந்த ஆவியை கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்ம உயர்ந்தவர்கள், மற்றவங்களாம் நமக்கு கீழே தான் இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் தலை தூக்கி இருக்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு எதுலேயுமே முதன்மையான இடம் இருக்கணும், முதன்மையான ஸ்தானம் இருக்கணும், அதை வற்புறுத்தி கேட்பாங்க. இந்த ஆவிக்கு பேர் தான் அது பிரபுக்களின் ஆவி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 76வது அதிகாரத்தில் 12வது வாக்கியத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். இந்த மாதிரி மேட்டிமையாக நான் தான் பெரியவன், மற்றவெல்லாம் ஒன்றும் இல்லை. சமீபத்தில் இந்தியாவில் நடக்கிற பல காரியங்களை பார்த்தீங்கன்னா, யாரோ ஏற்றி விட்டு சிலர் என்ன செய்வாங்க, மற்ற குடிமக்கள் எல்லாம் எங்களுடைய காலுக்கு கீழே காலை விழணும், காலை நக்கணும், அந்த இடத்துல நம்ம போகிற இடத்துல யார் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ட்ஷிப்பு. அவர் உண்மையிலேயே ஒரு பிரபுவான்னு கேட்டால் பிரபுவாக இருக்க மாட்டார். ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெருமை, தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு மற்றவங்களெல்லாம் அடக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், பிரபுக்களின் ஆவியை கொண்டவர் இருக்கான் பாருங்க, அவர்களை கர்த்தர் அடக்கி போடுவார். இன்னொரு ஆவி இருக்குது. இந்த ஆவி மனுஷனுடைய ஆவி தான், ஆராய்ச்சி செய்யும் ஆவி. மனிதனுடைய ஆவி ஆராய்ச்சி செய்யும் ஆவி. அந்த ஆவி என்ன செய்யுது? அதுவாகவே ஒவ்வொரு காரியத்தை அப்படியே யோசிச்சு பார்க்குது. சில ஆவி ரொம்ப அபரிமிதமாக வேலை செய்யும். நேற்று அப்போ தான் நம்ம நின்று பேசிட்டு போயிருப்போம், நம்ம அந்த அர்த்தப்படுத்தியே பேசியிருக்க மாட்டோம். வீட்டில் போன ஏன் சொன்னார் இதை, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு அவர்களாக சில காரியத்தை போட்டு பிணைச்சு ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க. இந்த ஆராய்ச்சி உள்ள ஆவி உள்ளவர்கள் அதை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக அல்லது நல்ல ஞானம் உள்ளவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம எதை ஆராயிறோம் அப்படிங்கிறது, யாராவது பேசுனதை போட்டு ஆராய்வது. மாமியார் அன்னைக்கு அப்படி சொன்னாங்களே, மருமகள் இப்படி சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு 7 அர்த்தத்தை கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் இப்படி சொல்லியிருப்பாள். அவள் சொல்லும்போது உட்கார்ந்துருந்த தோரணை எப்படி இருந்தது, பேசும்போது அவளுடைய சத்தம் எந்த டோனில் இருந்தது, துணியில் இருந்து, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க போகிற போக்கில் சொல்லியிருப்பாங்க, இவங்க அதை விட மாட்டாங்க. இது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு மனிதனுடைய ஒரு குணாதிசயம். இந்த ஆவி கொண்டவர்கள் தங்களுடைய இந்த குணாதிசயத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா அவர்கள் கர்த்தருக்குன்னு செழிப்பான நன்மையான காரியங்களை செய்ய முடியும், நற்கனிகளை கொடுக்க முடியும், தேவனை குறித்து அறிகிற அறிவிலே சிறந்து இருக்க முடியும். தாவீது அப்படித்தான் செய்தார். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 77வது அதிகாரம் 6வது வசனம், காலத்திலே என் சங்கீதத்தை நான் நினைத்து, காலையில் பாட்டு பாடிட்டார், ஆனால் ராத்திரி நேரத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்து கொள்ளுகிறேன். அவராக பேசிக்கிறார். ராத்திரி நேரத்தில் அப்படியே கட்டில் படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு. நீங்கள் பாருங்கள், பல இடத்துல அவர் எழுதியிருப்பார், என் ஆத்துமாவே எனக்குள் நீ ஏன் தியங்குகிறாய். அவர் யார்கிட்ட பேசுகிறாரு? தனக்குத்தானே உள்ளே சம்பாஷித்து கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆராய்ச்சி செய்கிற ஆவி ஒரு காரியத்தை ஆராய்ச்சி பண்ணும். அவர்கள் அந்த ஆராய்ச்சி செய்கிற ஆவியை கொண்டவர்கள் நல்ல காரியத்தில் இந்த ஆவியை செலுத்தினாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க. அதை விட்டுட்டு வேறு காரியங்களில் உள்ளே இறங்கி தப்பான காரியங்களை ஆராய்ச்சி செய்த முற்பட்டால் சாத்தானாலே பிடிக்கப்பட்டுருவாங்க. இந்த ஆராய்ச்சி செய்கிற ஆவியை கொண்டவங்க ஒரு வசனத்தை படித்தா நாம் பார்க்குற பார்வைக்கும் இவர்கள் பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம ஒரு கோணத்திலேருந்து அந்த வசனத்தை பார்த்துருப்போம், இவர் வேற ஒரு கோணத்திலேருந்து அதை பார்ப்பார். அதை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்வார். ஒவ்வொரு மனிதனுடைய செய்கைகளை ஆராய்வாங்க. இந்த ஆவியை கொண்டவர்கள் கர்த்தரை ஆராய்ந்தால், தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்தால் அது அவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்யும். நீதிமொழியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 27,
இதைத்தான் சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. அது நல்ல குணம் தானே. ஆனால் இதே ஆராய்ச்சி செய்கிற ஆவி மற்றவனுடைய மனசில் இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதுதான் இவன், அவன்தான் இவன் சொல்லி அவனை நியாயம் தீர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவாங்க. அது சாபத்துக்கு உரியது, நியாய தீர்ப்பு தண்டனைக்கு உரியது. அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு ஆவி இருக்குது, ரொம்ப ஹம்பிள் ஸ்பிரிட்டு. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசதி இருந்தாலும் பணிந்த இருதயத்தோடு இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. பெரிய பேர் இருக்கும், புகழ் இருக்கும், வசதி இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் எதையும் மனசில் போட்டுக்கிற மாட்டாங்க. பணிந்த ஆவி உள்ளவர்கள் வேதம் சொல்லுது. ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வாக்கியம், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவியை உடையவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு ஆவியிலே பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். அப்போ பணிந்த ஆவி இருக்கும், அது நேச்சுரலாகவே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க எதை பற்றி ஈகோவே பார்க்க மாட்டாங்க. ஏதோ சின்ன வேலை, செய்யக்கூடாத வேலை இருந்தால் கூட டக்குன்னு அவன் கையை போட்டு செஞ்சிருவான். அந்த ஆவி எதையும் ஒரு பெருசாக நினைக்காது, ஈகோவாக நினைக்காது. இது ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவி. ஏசாயா 61:3 சொல்லுது, ஒடுங்கின ஆவி. சில ஆட்கள் பாருங்கள், எப்போவுமே நெகட்டிவாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒடுங்கி போய் என்னால் எதுவும் முடியாதுன்னு தங்களுக்குத்தானே வலையை பின்னி கொண்டு ஒடுங்கின ஆவி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. 7வது ஒரு ஆவியை பற்றி சொல்லுகிறது, வைராக்கியம் உள்ள ஆவி. ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, அப்போஸ்தலர்களை பார்த்து நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் என்று சொல்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்திற்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கிறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் போன அப்போஸ்தலர் நிருபத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சுவிசேஷத்துக்கு இவ்வளவு வைராக்கியம் பாராட்ட முடியுமா ஒரு மனிதர் என்று. அடுத்து இன்னும் நிறைய ஆவி சொல்லுது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் சாந்த குணமுள்ள ஆவி. கலாத்தியர் 6:1 சொல்கிறார், சாந்த குணமுள்ள ஆவியோடு வரணுமா, கையில் பெரம்போட வரணுமான்னு கேட்குறார். அப்போ சாந்த குணமுள்ள ஆவி, அவங்க பாருங்கள், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இன்னொரு ஆவி இருக்குது சில ஆட்களுக்குள்ள, உற்சாகப்படுத்தும் ஆவி. அவனும் உற்சாகமாக இருப்பான், யார் அவர்களோடு இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செய்ய, நில்லு, நட, முடியும், போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஸ்பிரிட்டு, அது அவர் கொடுக்கப்பட்ட மனுஷ ஆவியில் அது ஒரு வகை, அது ஒரு டைப்பு. அப்போ இந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் உற்சாகப்படுத்தும். யாத்ராகமம் புஸ்தகம் கர்த்தருடைய வேலையை சொல்லிட்டா முதல் ஆளாக இறங்கிடுவான் உள்ள. பார்த்துருப்பீங்களே சில ஆட்களை, எள்ளுன்னா எண்ணெய் அணிக்கிறான்னு தமிழில் சொல்லுவாங்களே, ஆண்டவர் ஒரு காரியம் திட்டம், நான் வர்றேன் அப்படின்னு வந்துடுவார். உற்சாகம் உள்ள ஆவி. யாத்ராகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 21 சொல்லுது, பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, அந்த ஆவி உற்சாகப்படுத்திட்டே இருக்கும், முடியும், செய்யலாம், ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார், துருதுருப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. அது கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எவர்களை அவருடைய இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. அப்போ உற்சாகம், அது உற்சாகப்படுத்தும். கர்த்தருக்கு செய்யணும், ஆண்டவருக்குன்னு காரியத்தை அப்படி செய்யணும், ஊழியத்தை செய்யணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், தியாகமாக இருக்கணும் சொல்லி அந்த ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்குமா. இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஆவிகளில். இந்த ஆவியை கண்டுபிடிக்கும், அந்த ஆவிகளை பகுத்து பார்க்கிற ஒரு பவர் இருக்குது. அந்த ஆவி அப்படின்னு சொல்லும்போது ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று சொன்ன உடனே அது எல்லா ஆவியுமே பகுத்து பார்த்துரும். அதுதான் அந்த வரம். அது இதுதான் இல்லை, பிசாசத்தான் பார்க்கும் இல்லை, மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவியை பார்த்துரும். அவர்கள் தான் என்ன செய்வார்கள்னா, ஒரு ஆளை பார்த்தோன்னே நிதானித்து இந்த வேலையை இவன்கிட்ட கொடுத்தா உற்சாகமாக செய்வான். ஒரு பெரிய வேலையை கொண்டு போய் ஒடுங்கின ஆவி உள்ளவட்ட கொடுத்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். தானும் செய்ய மாட்டாமல், அந்த நாட்களில் அப்படித்தான், தேசத்தை போய் உளவு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னபோது அதில் ஒரு குரூப் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தேசத்தை நம்ம சுலபமாக கைப்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு குரூப் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அதுக்குள்ளே போயிடாதீங்க, அங்கே இருக்கிற மனிதர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள்,
கட்டாயம் தோற்றுத்தான் போவோம். வாயை திறந்தாலே நெகட்டிவாக தான் பேசுவாங்க. உடனே இவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. இப்படி பேசி ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணிடாதீங்க. நீங்கள் பயப்படுவது போதாதென்று மற்றவர்களை பயமுறுத்திடாதீங்க என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒரே தேசம்தான், ஒரே இடத்துக்கு தான் போனாங்க. ஆனால் ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நம்ம அதை சுலபமாக ஜெயித்து கொள்ளலாம், உருவத்தில் பெரியவர்கள் தான், பலமுள்ளவர்கள் தான், பலசாலி தான், ராட்சதர்கள் கூட இருக்கிறாங்க அவங்க நடுவில், ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ இந்த ஆவி தான் உற்சாகப்படுத்தும் ஆவி. அப்போ ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இதனை இவன் செய்யும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று திருக்குறளில் சொல்லுது. ஒரு வேலை சுலபமாக நடக்கணும்னா யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா நடக்கும்னு பார்த்து அவங்ககிட்ட கொடுக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஆவியை கொண்டவர்கள் ஒரு மனிதன் வந்தாலே அவனை சுலபமாக எடை போட்டு விடுகிறார்கள். இவன் சும்மா வாய்ச்சவடால் பேர்வழி, பேசுவான், செய்ய மாட்டான், இவன் வஞ்சித்து விடுவான், இவன் ஏமாற்றி விடுவான், இவன் கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், கொஞ்ச நாளில் வேற மாதிரி மாறிடுவான், இவனுடைய நடை மாறி மாறி வித்தியாசப்படும், ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் முழுமையாக நிற்க மாட்டான். இந்த மாதிரி மனிதர்களை முழுவதும் அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஒரு வரம் இருக்கிறது. இந்த வரத்துக்கு பேர் தான் ஆவிகளை பகுத்தறியும் வரம். இது என்ன செய்யும்னா, எந்த ஆவி தனக்கு முன்னால் வந்து நின்னாலும் ஒரு செகண்ட் பார்த்த உடனே அதை அப்படியே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும். மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவியாக இருந்தாலும் சரி, ஒரு பொல்லாத பிசாசு உங்களிடத்துல வந்தாலும் சரி, அதை பார்த்த உடனே இந்த பவர் உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிறத அப்படியே அறிய ஆரம்பிச்சிடும். இந்த வல்லமை தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய மனசில் ஒரு ஆவி நினைக்கிறதையே அவருடைய குணம், அவருடைய சுபாவம், அவருடைய மனதிலே மறைந்திருக்கிறத அறியும் ஆற்றல். இயேசு அப்படிப்பட்ட வரத்தை கொண்டிருந்தார். இயேசுக்கு இல்லாத வரமே கிடையாது. அவர் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தபடியினால் யாரும் யாரை பற்றியும் அவருக்கு சாட்சியிட வேண்டியிருக்கவில்லை என்று யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 23-25 வசனங்கள் சொல்லுகிறது. 23 என்ன சொல்லுது பாருங்க. அவர் பஸ்கா பண்டிகையிலே எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர் செஞ்ச அற்புதங்களை பார்த்து, ஐயா உங்கள் மாதிரி உண்டா, உங்கள் பின்னாலே வந்துடுறோம் என்று விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு அவர்கள் எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இவன் இப்படி தான் சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். ஆனால் அவன் பேசின பில்டப்பை பார்த்தீங்கன்னா, அவர்கள் அநேகர் அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்தார்கள். நாம்னா என்ன செய்வோம், நம்மன்னா ஒரு ஆளை பார்த்தோன்னே அவன் வர்றான், ஐயா எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியல, கண் சொருகி போன மாதிரி இருந்தேன், இவ்வளோ காரியம் இருக்குதே, உங்கள் பின்னாலேயே வந்துடுறேன் அப்படின்னு வருவாங்க. இப்படி தான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாங்க, பிரமித்தார்கள். இவர் தேவகுமாரன் என்று விசுவாசித்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் அவங்க தங்கள் விசுவாசத்தை வந்து அறிக்கையிட்டும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியினால், அவன் தான் வந்து நின்னவனை ஸ்கேன் பண்ணிடுவார். அவனை அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. என்கிட்ட கொடுங்க ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லை நான் ஏதாவது செய்யணும், அதெல்லாம் ஏதாவது செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை. 25வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இவர் நல்லவருங்க, இவர் உத்தமருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் எதுக்கு இந்த உதாரணங்களை சொல்லுகிறேன் என்றால், இந்த வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், மனுஷ ஆவியை எப்படியெல்லாம் பகுத்தறிகிறது என்பதை வேதத்தில் பல சம்பவங்கள் காட்டுகிறது. அவங்க வெளியே ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் மனசில் இருப்பதை கர்த்தர் அறிந்து கொள்கிறார். இது இந்த ஆவியின் வரத்தின் பிரதானமான ஒரு குணாதிசயம். அவங்க பார்த்தாங்க, நம்பினாங்க, அவர்கிட்ட வந்து பேசினாங்க, விசுவாசத்தை அறிக்கை செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் பேசுகிற வார்த்தையை கவனிக்கவில்லை, அவர்களுக்கு உள்ளே இருப்பதை கவனித்தார், ஆவியை கவனித்தார். இது அந்த நேரத்துக்கு வரும், 2 நாள் இருப்பான், 3ஆவது நாள் இதை விட்டுட்டு ஓடி விடுவான். அவர்களுடைய எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அவருடைய நினைவுகளை கூட அவர் அறிந்திருந்தாராம். மத்தேயு சுவிசேஷம் 9:4 சொல்லுகிறது, இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து,
நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உட்கார்ந்துருக்கிறாரு, நல்லா தான் உட்கார்ந்துருக்கிறான், அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, உன் மனசில் பொல்லாததை சிந்திக்கிறது என்ன? அந்த ஆவியை ஸ்கேன் பண்ணிடுவாங்க, நினைவுகளை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஒரு புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றாங்க. அவனுக்கு பேர் இந்த நாத்தான்வேல் என்பது. அவன் கபடற்ற உத்தம இருதயமுள்ள ஒரு இஸ்ரவேலன். ஒரு சீஷனுக்கு அவன் ரொம்ப சிநேகிதமாக இருந்தான். இயேசுவை பார்த்தது இல்லை, இயேசுவும் அவரை சந்தித்தது இல்லை. அவரை புதுசாக ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. கூட்டு வந்து, நாங்கள் நம்புகிற எங்கள் ரபி இருக்கிறாரு, அவரை ஒரு தடவை பார்த்துட்டு போயிறையா அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து வந்தார்கள். யோவான் 1 அதிகாரம் 47-49 வரைக்கும் உண்டான வசனங்களில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வருவதைக் கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். உங்களை நான் பார்த்ததே இல்லையே, நீங்களும் என்னைய பார்த்ததில்லையே, என் குணம் உமக்கு எப்படி தெரியும்? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்து வருவதற்கு முன்னே அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை நான் கண்டேன் என்றார். அவனுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம வாழ்க்கையில் நடந்தெல்லாம் சொல்கிறாரு, என் குணத்தை சொல்கிறாரு, ஆவியில் மறைந்திருக்கிற அந்த மறைவான குணமே என்று எழுதியிருக்கு. அப்போ அது கர்த்தர் ரீட் பண்ணுறதை பார்க்குறோம். ஒரு ஆளை பார்த்தோன்னே சொல்லிடுறாரு. ஒரு யூதாசை பார்த்தால் அவருக்கு தெரியும், தெரிந்தே தான் அவனை தன்னிடத்தில் வைத்திருந்தார். ஏன்னா யூதாஸ் மூலம்தான் ஒரு பெரிய காரியம் நிறைவேறணும். அப்போ காட்டி கொடுக்கறனுடைய கை என்கிட்ட வந்திருக்கு. நாத்தான்வேல் அதற்கு பதிலாக சொல்லுகிறான், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அவர் மனிதரில் உள்ளத்தில் இருப்பதை, மறைந்திருக்கிற ஆவியை, சுபாவத்தை அறிந்து கொள்வார்கள். இந்த வரம் கொண்டவர்கள் எந்த ஆவியையும் அப்படியே பகுத்து பார்த்துருவாங்க. இந்த ஆவி இப்படிப்பட்டது தான் என்று அவருடைய கண்களுக்கு முன்னாலே தெரியும். பாருங்க, மனிதர்கள் சும்மா வர்றாங்க. இந்த யோவான் ஸ்நானகனை தேடி ஒரு பெரிய ஒட்டக மயிர் தரிச்சிருக்கிறாராம், வனாந்தரத்தில் இருக்கிறாராம் அப்படின்னு ஜனங்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் வனாந்தரத்துக்கு அவரை தேடி வருகிறார்கள். மத்தேயு 3 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. அப்போ சதுசேயரிலும் பரிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே என்றான். எப்படி தெரியும் அவருக்கு விரியன் பாம்பு குட்டி? தன்னை தேடித்தானே வர்றாங்க, மனம் திரும்பித்தானே வர்றாங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை, உன் குணத்தில் உன் ஸ்பிரிட்டு விரியன் பாம்பு குட்டி. வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்டார். ஐயா, நாங்கள் எங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு தான் நாங்கள் ஞானஸ்நானம், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறோம். இல்லை இல்லை, நீ விரியன் பாம்பு குட்டி. அவர்கள் தன்னிடத்தில் தூரத்தில் வரும்போது அவர் விரியன் பாம்பு குட்டின்னு கண்டுபிடிச்சிட்டார். விரியன் பாம்பு குட்டின்னு ஏன் சொன்னார்? ஒரு நல்ல பாம்புன்னு சொல்லலாமே, ஒரு கோப்ரான்னு சொல்லலாமே, ஒரு மலைப்பாம்புன்னு சொல்லலாமே. நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். விரியன் பாம்பு குட்டிகளுக்கு ஒரு குணம் இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், விஷப்பல் வளரும்போது, அந்த குட்டியாக இருக்கும்போது, அந்த பாம்பு பெருசாக வந்துச்சுன்னா வேற, விஷப்பல் வளரும்போது இந்த பாம்பு என்ன செய்யுமா, தன் கண்ணுக்கு தட்டுப்படுகிற எல்லாத்தையும் கடிச்சு வைக்குமா. அது அப்படியே உறுத்தும் போல இருக்குது. அந்த பல் வளரும்போது தன்னுடைய உறுத்தலை, தனக்கு இருக்கிற அந்த அரிப்பை போக்கிக் கொள்வதற்கு அதுக்கு ஒரு கட்டை கிடைச்சாலும் மரம் கிடைச்சாலும் அது தேவை இருக்குமோ இல்லையோ, அது எதிரியோ நண்பனோ, அதில் ருசி இருக்கா இல்லை, எதையும் பார்க்காதான் கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்குமா. சில ஆளை பாருங்களேன், அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, போகிற போக்கில் பார்க்குற ஆளெல்லாம் கடிச்சு வைப்பான். இவன் தப்பு, அவன் தப்பு, இவன் இப்படி பேசினான், அவன் அப்படி பேசினான், இவனிடத்துல குறை இருக்கிறது, அவனிடத்துல குற்றம் இருக்கிறதுன்னு. இவர்கள் இந்த குணத்துக்கு பேர் தான் பரிசேய சதுசேய குணம். பரிசேயர்கள் உட்கார்ந்து அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல தப்பு விடுறீங்கன்னு பார்த்து வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிப்பார்கள். நீர் சொல்லவில்லையா, உமக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, நான் ஆபிரகாமை கண்டேன் என்று எப்படி சொல்லலாம்? அவர் சொல்கிற கருத்து வேற கருத்து. அதை விட்டுட்டு இவர் பேசின வார்த்தையிலிருந்து குற்றம் கண்டுபிடிப்பாங்க. யாராயிருந்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பதன் மூலம் தாங்கள் ஞானிகளைப் போலவும் மற்றவர்கள் தங்களுக்கு கைக்கு அடங்கினவர்களைப் போலவும் நிறுவுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட ஊழிய களங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்கிறத பார்க்குறோம். அவனுக்கு தேவை இருக்கோ இல்லையோ பிரச்சனையை தேடி போய் எந்த இடத்துல எது கிடைச்சாலும் கடிச்சு துப்பிடுவான். இந்த குணத்துக்கு பேர் தான் விரியன் பாம்பு குட்டிகள். பரிசேயர்களுடைய குணம் இதுதான்.
அவர்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் வருவாங்க, தங்களுடைய மேதாவிலாசத்தை காட்டுவாங்க. நாங்கள் ஞானமுள்ளவர்கள் என்பதைப் போல ஒருவனை குறை சொல்வதன் மூலம் நாங்கள் குறையற்றவர்கள் என்பதை நிரூபிப்ப முயற்சி பண்ணுவாங்க. அதனால்தான் அவர்கள் புறப்பட்டு வரும்போது யோவான் ஸ்நானகன் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, எதை பார்த்தாலும் கடிக்கிறது, துப்புறது, குற்றம் கண்டுபிடிப்பது, இப்படி இருக்கிற விரியன் பாம்பு குட்டிகளே, எதை பார்த்தாலும் கடித்து விஷத்தை பாய்ச்சுவது, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்டார். அவர் எதை ரீட் பண்ணார்? அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி, அவங்களுடைய குணாதிசயம், அவருடைய சுபாவம், இதை தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு சம்பவம் சொல்லுது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் ஒருவன் வந்து, அப்போஸ்தலர்கள் அங்கே கடந்து வந்து பேதுரு வந்து தொட்டு ஜெபம் பண்ண உடனே யார் யார் மேலெல்லாம் கை வைத்தாரோ அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுறாங்க. அந்த ஊரில் ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் தன் மந்திர புஸ்தகங்களெல்லாம் எரிச்சிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஊழியக்காரர்களோடே தான் இருக்கிறான். அவனும் ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறான். அவனுக்கு நடக்கிறத பார்த்தாலாம் பிரமிப்பு. நம்ம அவ்வளோ நாள் படித்து எவ்வளோ மந்திர உச்சாடனங்களை பண்ணி நம்மால் செய்ய முடியாதெல்லாம் சர்வசாதாரணமாக செய்கிறாங்களப்பா அப்படின்னு அவங்க பின்னாலே போய் கொண்டிருந்தான். அப்பொழுது பேதுரு வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பின போது அவர் மேல் தன்னுடைய கையை வச்சோன்னு அபிஷேகம் பெறான். இவனுக்கு இது புதுசாக இருக்குதே அப்படின்னு உடனே கொண்டு வந்து தன் கையில் இருக்கிற பணத்தை பேதுருவிடத்தில் கொண்டு வந்து, ஐயா, எவ்வளோ பணம்னாலும் தர்றேன், உம்மிடத்தில் இருக்கிற இந்த வரத்தை நீர் எனக்கு விலைக்கு தர வேண்டும் என்றான். உடனே பேதுரு அவனை திரும்பி பார்த்து, வேதத்தில் சொல்லுது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலையும், இப்போ தான் கரெக்டாக சொல்கிறேன், கசப்பான பிச்சிலையும் பாவக்கட்டிலையும் உன் ஆவி அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். அவர் எதை பார்க்குறாரு? அவனுடைய ஸ்பிரிட்டை பார்க்குறாரு. நீ எதில் மாட்டிகிட்டு இருக்கன்னா கசப்பான பிச்சு, அதில் கால் வச்சிங்கன்னா ஒட்டிக்கிறோம், ஒரு தார் மாதிரி வச்சுக்கோங்க, அதில் நீ சிக்கி இருக்கிறாய், உன் காலை அதிலிருந்து எடுக்க முடியல, அது கசப்பான ஒரு பிச்சு, பாவத்தின் கட்டு, இவைகளில் நீ அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். அப்போ யார் பார்த்தது? இவருக்குள்ள ஒரு வரம், அது மனிதரில் உள்ளத்தில் இருப்பதை ஆராய்கிற வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி மாறி மாறி செயல்படும் போது அதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இயேசு அப்படித்தான் செய்தார். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் படித்து பாருங்க. இயேசு தம்முடைய சீடர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. நீர் எலியா, நீர் தீர்க்கதரிசி, அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்பொழுது பேதுரு முந்தி கொண்டு, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றான். உடனே கர்த்தர் பார்த்தார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று கர்த்தர் சொல்லி, உன் மேலே என் சபையை கட்டுவேன், கர்த்தர் பயன்படுத்துறதுனால பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். இதெல்லாம் நிறையா சொல்கிறார். அவருக்கு அப்படியே சந்தோஷம், அப்படியே நிற்கிறார். எவ்வளோ பெரிய காரியம், ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது இவன் சொல்லலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுப்பா. அப்போ பிதாவின் ஆவி இப்போ கிரியை செய்கிறத பார்த்துட்டார். கொஞ்ச நேரம் அவர் இந்த டாப்பிக்கை விட்டுட்டு தான் எப்படி பாடுபடணும், கஷ்டப்படணும் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லி கொண்டார். என்னை பிடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, ராத்திரிலாம் கொண்டு போய் துன்பப்படுத்துவாங்க. அப்பொழுது இந்த பேதுரு மனசில் ஒன்று தோன்றுச்சு, இவர் அப்படிலாம் யாரும் தொட மாட்டாங்க, தொட விடக்கூடாது, தேவகுமாரன் அல்லவா என்று அவருடைய மனசில். இப்போ என்ன நினச்சிட்டாருன்னா, இப்போ என் கூட பேசுகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பிதாவின் ஆவி தானே பேசினார், அந்த ஆவி தான் இப்போ தொடர்ந்து பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இயேசுவை தனியாக அழைத்த, ஆண்டவர் இங்கே வாங்க, இது உமக்கு நேரிடக்கூடாது, எல்லாம் நடக்காது, சும்மா போய் சொல்லி இவங்களெல்லாம் கலகப்படுத்தாதீங்கன்னு சொன்ன. அப்பொழுது இயேசு பின்னாக திரும்பி பார்த்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருந்த இதே மனிதனிடத்தில் இப்போ சாத்தான் பேசி கொண்டிருக்கிறத பார்த்துட்டார். உள்ள அந்த ஆவி மாறுகிறதை பார்த்தா தான் ஆவிகளை நிதானித்தறிதல், டிசன் பண்ணுதல். அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் என்றார். பார்த்தீங்களா அந்த வார்த்தை? அவர் சொன்னது அந்த மனுஷனை அல்ல, அவன் பேதுருவை அல்ல, பேதுருக்குள்ளே இறந்து இயங்குகிற அந்த பொல்லாத ஆவியை. அந்த ஆவி எப்போ மாறுச்சுன்னு கேட்டால், எல்லாருக்கும் முன்னாலே கர்த்தர் தன்னை புகழ்ந்ததுனால
ஒரு ரகசிய மேட்டிமைக்கு பேதுரு இடம் கொடுத்து விட்டார். மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லாததை பிதாவே எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னபோது கர்த்தருடைய ஆவி விலகி அடுத்த நிமிஷம் சாத்தான் பக்கத்தில் வந்து பேச ஆரம்பித்தான். கர்த்தர் பரலோகத்தின் தேவன் பேசினதையும் கண்டுபிடித்தார். பேதுனுடைய மனசில் ஆவியில் உண்டான மாற்றத்தை கண்டுபிடித்தார். சாத்தான் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறதையும் கண்டுபிடிச்சிட்டார். இதுதான் ஆவிகளை பகுத்தறியும் வரம். உங்களுடைய இருதயம் உங்களோட என்ன பேசுது? பேசுறது கர்த்தருடைய ஆவிதானா? இதெல்லாம் டிசைன் பண்ணணும்னா ஆவிகளை பகுத்தறியும் வரம் நமக்கு தேவை. இன்றைக்கி நம்ம பார்த்தது மனுஷனுடைய ஆவி, அதையும் பகுத்தறியலாம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது பொல்லாத பிசாசின் ஆவிகளை எப்படி பகுத்தறிய போகிறோம். இன்னும் நிறைய டீட்டெயிலோட இந்த வரம் எப்படி கிரியை செய்யும் என்பதை நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கணும். ஒரு சின்ன ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வரங்களை பெற்றவர்கள் அந்த வரத்தை புரிந்து கொள்ளவும், அதில் இருக்கிற மேன்மையான அதிகாரங்களை வரங்களை தெரிந்து கொள்ளவும், அதை பயன்படுத்தவும், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவைகள் எடுத்து உபயோகப்படுத்தவும் கற்றுத்தாரும். நாங்கள் சொன்னது கொஞ்சம், நீர் அவர்களுக்கு நிறைய வெளிப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென்.